எங்களுக்கு மட்டன் பிரியாணி கொடுத்தாங்கோ, மாசா கொடுத்தாங்கோ, லட்டு கொடுத்தாங்கோ, முட்டை பிஸ்கெட் கொடுத்தாங்கோ, தண்ணி பாட்டில் கொடுத்தாங்கோ. 3 மணி நேரம் விழாக்கு இவ்வளவு கொடுத்தத சொல்லிட்டு 5 வருஷமா என்னென்ன கொடுத்தாங்கன்றத சொல்ல மறந்துட்டாங்க பாத்தீங்களா? சொல்றேன் கேளுங்க. மாணவர்களுக்கு கஞ்சா கொடுத்தாங்கோ, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்தாங்கோ, கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம்னு சொல்லிட்டு போய் வாக்குறுதி கொடுத்தாங்கோ, நீட் தேர்வை எங்களாலதான் ரத்து செய்ய முடியும்னு பெரிய உருட்டா கொடுத்தாங்கோ, கரண்ட் பில்லை ஏற்றி கொடுத்தாங்கோ, பெண்களுக்கு ஓசி பஸ் கொடுத்தாங்கோ. ஓசி பஸ் நான் சொல்லுங்க, அமைச்சர் சொன்னாங்க. 2.5 லட்சம் கோடியா இருந்த தமிழ்நாட்டின் கடனை 9.5 லட்சம் கோடியாக உயர்த்தி மக்களுக்கு பெரிய ஷாக் கொடுத்தாங்கோ. கருப்பு சட்டையை அணிந்து கொண்டு பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று எதிர்கட்சியாக இருந்த போது சவுண்ட் கொடுத்தாங்கோ. திருத்தணியில் ஓடும் ரயிலில் வடமாநிலம் இளைஞர் ஒருவரை பட்டாக்கத்தியால் வெட்டு காயங்கள் கொடுத்தாங்கோ. சென்னை பாரிஸில் கர்ப்பிணி பெண்ணுக்கு அடி உதை கொடுத்தாங்கோ. போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்ட சகோதரர் அஜித்குமார் அவர்களுக்கு திருட்டு பட்டம் கொடுத்தாங்கோ. மதிய உணவு சாப்பிடும் போது உயிரிழந்தான ஒரு சிறுவன், அந்த சிறுவனின் உயிரை பிரிக்க ஆபத்தான பள்ளி கட்டிடங்களை கொடுத்தாங்கோ. இதெல்லாம் பத்தாதுன்னு தமிழக பெண்களை அசிங்க கேட்கறதுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயாவை கொடுத்தாங்கோ.